ஹடாமிஸ் இன்னைக்கு வந்து ஜிம்மனுக்கு ஒரு ஒன் ஷாட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நேசிப்பாயா. ஆக்சுவலாக இது வந்து அவள் பேர் டக்குன்னு எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குதே. ஆனால் செல்லத்தில் வந்து முத்துப்பாண்டி ஸ்டைலில் செல்லத்தில் வந்து மேடம் வந்து ஃபேமஸ். எனக்கு எப்போதுமே கவிதை எழுதி அமுச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவள் வந்து ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் ஒரு என்ன வீடியோன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அப்போ வந்து 4-5 டைட்டில் வந்து சொன்னான். எனக்கு வந்து இந்த ஸ்டோரிக்கு அப்போல இந்த டைட்டில் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. அவள் சொன்னாலே அதுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டிலை போட்டு தம்ப்நெயில் ரெடி பண்ணியாச்சு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து சீனியர் பேஸ்டாக தான் வரும். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு மினி இன்ட்ரோ வந்து பார்த்துக்கலாம். எப்போதுமே நம்ம ஹீரோனி இன்ட்ரோ தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஹீரோனி நீங்கள் தான். உங்கள் பேர் வந்து ஒயன். நீங்கள் காலேஜ் ஃபைனல் இயர் வந்து படிச்சுட்ருக்கீங்க. உங்களோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஜாலியான கேரக்டர். செம்மையாக ஜாலியாக இருப்பீங்க. உங்களுக்கு அப்பா அம்மா 2 பேருமே வந்து இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த இன்ட்ரோ போதும். அப்படியே நம்ம ஹீரோ சைடு வந்தால் நம்ம பார்ஜிமன். அவருமே ஃபைனல் இயர் தான் வந்து படிச்சுட்ருக்காரு. ஸோ அவரோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டு, ஸ்வீட்டு, ரக்கட், ஃப்ளர்ட்டு எல்லாமே கலந்த ஒரு பர்சன். ஸோ ரியல் லைஃப்பில் எப்படி இருப்பார் அந்த மாதிரி இருப்பார். பட் கொஞ்சம் ரூடாக இருப்பார் உங்ககிட்ட மட்டும். இந்த ஸ்டோரிக்கு இந்த இன்ட்ரோ போதும். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த ப்ரெசன்ட் சீன். நீங்கள் கிளாஸில் போயிட்டு வேகமாக பேகை வச்சுட்டு கிரவுண்டுக்கு வந்து ஓடுறீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டுமே பின்னாடி ஓடி வரா. ஸோ தூரமாக போயிட்டு ஜிம்மனை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவர் ஃபுட்பால் ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. அப்போயும் உங்கள் ஃப்ரெண்ட் வந்து பின்னாடிலேருந்து ஜெசிகாவை பேர். ஒய்யன் ஏன்டி எப்போ பாரு காலையில் இங்கேயே ஓடி ஓடி வந்து நின்றுட்டுருக்க. இப்படி தூரமாக நின்று பார்த்தா மட்டும் அவன் இன்னும் லவ் அக்செப்ட் பண்ணிடுவானா? இதுக்கு மச்சான் இப்படி காலையிலே அவசரமாக பேசுகிற. கண்டிப்பாக பண்ணிடுவான், கிழிப்பான். 3 வருஷமாக பின்னாடி சுற்றிட்டுருக்க. அவனை மதிக்கவே மாட்டுக்கிறான். இந்த ஃபைனல் இயரில் மட்டும் உன்னை சரி வாடி சொல்லும் நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு நினைக்கிறியா? கொஞ்சமாச்சும் பாசிட்டிவாக பேசுடி. பாசிட்டிவாக 3 வருஷமாக பேசிட்டோண்டி. எதுவும் ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரியல. சும்மா விட்டுட்டு வேறு வேலையை பாரு. உனக்கு ரைட் பர்சன் வருவாங்க. எனக்கு ரைட் பர்சனே அவன் தாங்கிறல்ல. உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது. அவன் வேணாங்கிறான், நீ வேணுங்கிற. அசிங்கமாக திட்டுறான், அந்த கத்துறான். ஆனால் வெக்கமே இல்லாமல் அடுத்த நிமிஷமே அவன் முன்னாடி போய் நிற்கிற. உன்னையெல்லாம் நான் என்ன சொல்கிறது? லவ் மச்சான், அது லவ். அவங்க ரொம்ப நல்லவங்களாக தான் இருப்பாங்க. எங்கே நம்ம வந்து உங்களை லவ் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் நம்மக்கிட்ட கொஞ்சம் எரிஞ்சு தான் விழுவாங்க. அந்த பயத்தெல்லாம் நம்ம உடச்சி அப்படியே அவங்கள நம்மளை லவ் பண்ண வச்சு அவங்க கூட வந்து லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிடணும். புடிவாதம் இருக்கணும் மச்சான். நீ புடிவாதத்தில் தான் தொங்குற. நீ ஓன் பிடிவாதத்தில் தொங்குறான், அவன் பிடிவாதத்தில் தொங்குறான். நீ என்ன இப்படி சொல்கிற? அவன் நீ பார்த்தாலே அந்த திட்டுறான். என்ன சொல்கிறது? ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. இப்போ எதுக்கு நீங்கள் வந்தா? இதை சொல்லி காலையில் மூட் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்தியா? சும்மா போ. நான் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நான் கிளாஸ்க்கு வரேன். நான் போயிட்டு என் ஆள்கிட்ட 2 வார்த்தை காலையிலே திட்டு வாங்கிட்டு வந்தால் தான் எனக்கு மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வெக்கமாகவே இல்லையாடி? பழகிருச்சு மச்சான், பழகிருச்சு. நீ இருந்தீன்னா டென்ஷன் ஆவ. ஸோ நீ போ, நான் வரேன். இல்லை உன்னை அப்போல்லாம் தனியாலாம் விட்டு போக முடியாது. அப்புறம் அவன் ஏதாச்சும் சொல்லுவான், என்கிட்ட உட்காந்து ஃபீல் பண்ணிட்டுருப்பேன். நானும் இருக்கேன். திட்டு 2 பேர் சேர்ந்தே வாங்கலாம். இதான் மச்சான் உயிர் நட்பு. தப்பு பண்ணுறா, உருப்படியே இல்லாமல் அந்த வழியில் போகிறான்னு தெரிஞ்சு சப்போர்ட் பண்ணுற பற்றியா? நீ தான் மச்சான், நீ தாண்டி. சரி விடு, ரொம்ப அதே சொல்லிகிட்டு இருக்காம இந்த வரான் பாரு ஆள். மூஞ்சி மொகரையும். என்னடி நினச்சிட்டு இருக்கா? அவன் மூஞ்சிக்கேனா அவன் மொகரிக்கேனா? என்ன ஆளை திட்டிகிட்டு இருக்கா? கொன்றுவேன். அவன் பேர் அழகு. ஐயோ ஆத்தா, தெரியாமல் சொல்லிட்டேன். போய் பேரழக போய் அள்ளிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து உங்களை வந்து புஷ் பண்ணுறா. ஸோ ஜிம்மன் வந்து நேராக உங்களுக்கு நேராக வந்துட்டு அவர் ஐஸை ரோல் பண்ணுறாரு. ஏன்னா எப்போ பாரு நீங்கள் அப்படி தான் பண்ணிகிட்ருப்பீங்க. அவர் உங்களை கண்டுக்காமல் போகிறாரு. நீங்கள் அப்போல என்ன பேபி பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிற? ஐயோ இங்கே பாரு, காலிலே உசுர வாங்காத, காலிலே நல்லா வாங்கி கட்டிக்காத, போ கிளாஸ்க்கு போ. எப்போ பாரு இதே டைலாக்கே பேசிகிட்டு இருக்க, திட்டிகிட்டே இருக்க. அதுவும் எனக்கு பழகி போயிடுச்சு. எப்படி போனாலும் திட்ட தான் போகிறான், அந்த திட்டையாவது வாங்கிக்கிடுவோன்னு.
வெக்கமாவே இல்லையா உனக்கு? இல்லையே, சுத்தமாக இல்லையே. அது நீன்னு தெரிஞ்சா அந்த வெக்கம் எல்லாமே பறந்து போயிடுது. ஓடி டென்ஷன் பண்ணாமல் போ. நானே ப்ரெஷரில் வரேன். காலில் வந்து நின்றுட்டு எல்லா டென்ஷன்லையும் சேர்த்து நல்லா திட்டு வாங்கிட்டு போயிட்டுருக்க நீ. பரவாயில்ல, திட்டதுக்காவது வாயை திறக்குறியல்ல, அது போதும். ஐயோப்பா, உன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போடி, சும்மா டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்கா. என்ன ஜெசிகா அது? நானும் சொல்லிட்டேன், அவன் மூஞ்சு சரியில்லை, முகரையும் சரியில்லை, அவன் பேச்சு சரியில்லை, அவனை அதோட விட்டுறின்னு. கேட்குறாளா? என்னது மூஞ்சு சரியில்லை முகரை சரியில்லையா? என்ன பேசுற நீ? உண்மையை தானே சொன்னேன். கேட்க மாட்டாளே. இவளுக்கு என்ன குறை? அழகா இருக்கா, போய் ஒன்னே லவ் பண்ணுறா பாரு. அதுவும் 4 வருஷமா. இங்கே பாரு ஜெசிகா, அடித்து மூஞ்செல்லாம் உடச்சிருவேன். என்னடா, நீ நானும் ஒரே கிளாஸில் தான் படிக்கிறோம், ஓகேவா? ஒரே கிளாஸில் படித்தா என்ன வேலை பேசுவியா? இங்கே பாருங்க, 2 பேரும் தயவு செஞ்சு இங்கேருந்து போங்க. என்னை டென்ஷன் பண்ணாதீங்க, அப்புறம் அடிச்சிட வேண்டியோ. ஏன்? பரவாயில்ல, உன் கை அப்பயாவது என் மேலே படுதுன்னா நான் அந்த அடியை கூட வாங்கிக்கிறேன். ஐயோ, இவள்கிட்ட பேசினா எனக்கு பைத்தியம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு முன்னாடி நடந்து வந்து போயிட்டுறாரு. நீங்கள் பின்னாடியே அவரை பார்த்து அப்படியே ஷையாகி வெக்கப்பட்டு கீழேலாம் குனிஞ்சுக்கிறீங்க. அப்போலே ஜெசிகா, பொழைக்கிறது மானங்கிட்ட பொழப்பு, இதில் வெக்க ஒன்று அந்த நாய்க்கு கேடு. வாடி, அவன் தான் திட்டான்ல, இன்னுமே உன் நாள் நல்லா போகும், வந்து தொலை சனினே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி வந்து இழுத்துட்டு போகிறா. ஸோ நீங்கள் வந்து அவர் பேசினது இதெல்லாம் நினச்சி சிரித்து வெக்கப்பட்டுக்கிட்டே போயிட்டு கிளாஸில் வந்து உட்காடுறீங்க. ஜிம்மினுமே அவரோட ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ஸோ கிளாஸுக்கு வராரு. நீங்கள் அவரே பார்த்துட்ருக்கீங்க. அவர் உங்களை பார்த்துட்டு பார்க்காத மாதிரிட்டு வந்து உட்காடுறாரு. கரெக்டாக அவர் பெஞ்சுக்கு நேராகவே வந்து நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் வந்து உட்காந்துருக்கீங்க. அப்போ ஜெசிகா, அவன் அந்த முறைக்கிறான்டி, சொன்னால் கேளுவோயே, நம்ம கண்டிப்பாக உனக்கு செட் ஆக மாட்டான்டி. பரவாயில்ல மச்சான், நான் செட்டை ஆக்கிக்கிறேன். நீ இந்த மாதிரி அபுசவை பிடிச்ச மாதிரி பேசி என் மைண்டுக்கு எடுக்காமல் இருந்தேன்னா அதுவே எனக்கு போதும். சரி போ, ஃப்ரெண்டு நாசமாக போகிற வழியில் போகிறாளேன்ட்டுன்னு ஹரிவரி சொன்னால் எங்கே கேட்குறாளுங்க. பட்டும் திருந்தலைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேலையை அவள் பார்த்துட்ருக்கா. ஸோ நீங்கள் ஜிம்மினே குறுகுறுன்னு பார்த்துட்ருக்கீங்க. அவர் எல்லாமே நோட் பண்ணிகிட்டே தான் வந்து இருக்கார். அப்போல்லாம் கிளாஸில் வந்து யாருமே இல்லை. ஒரு ஜூனியர் பொண்ணு வந்து ஜிம்மன் கிட்ட பேசணுன்ட்டு உள்ளே வர்றா. நீங்கள் அவளையே பார்த்துட்ருக்கீங்க. அவள் வந்துட்டு ஜிம்மன் கிட்ட வந்து ஒரு லெட்ரு மாதிரி ஒன்று கொடுக்குறா. அப்போல நீங்கள், என்னம்மா சீனியர் மேலே லவ்ஸா அப்படின்னு கேட்குறீங்க. அந்த பொண்ணு ஆமாங்கிற மாதிரி வெக்கப்படுது. அப்போல ஜிம்மன் வந்து அந்த பொண்ணையும் உங்களே மாறி மாறி பார்த்துட்ருக்காரு. இங்கே பாரு, வேஸ்ட் ஆஃப் டைம். அவன் பின்னாடி நான் 4 வருஷமாக சுற்றிட்டுருக்கேன். 4 வருஷமாக கழுவி ஊற்றிட்டு தான் இருக்கானே தவிர என் லவ் அவன் கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணல. இதுவுமே வேஸ்ட் ஆஃப் டைம். நீ அந்த லெட்டரை வாங்கிட்டு எந்த வழியில் வந்தியோ அந்த வழியிலே போயிடு, சரியா? இவன் பின்னாலாம் சுத்தாத, இவன் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போல ஜிம்மன், இங்கே பாரு ஓயன், இது என் பர்சனல் விஷயம். அவள் வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான்னா எனக்கு அவளை பிடிச்சிருந்துச்சுன்னா நான் ஓகே சொல்லுவேன், இல்லைனா நான் ரிஜெக்ட் பண்ணுவேன். இப்போ எதுக்கு நீ தேவையில்லாமல் இடையில பேசிகிட்டு இருக்கா? நான் இடையில பேசுகிறதா இப்போ உனக்கு பிரச்சனை? பிடிச்சா ஓகே சொல்லுவியா? அப்போது இத்தனை நாள் என்னை பிடிக்கலையா? அதை நான் வருஷம் ஃபுல்லாக சொல்லிகிட்ருக்கேன்டி, எனக்கு ஒன்று பிடிக்கல, எனக்கு இந்த லவ்லாம் செட் ஆகாது, வேணாம் விட்டுருன்னு சொன்னால் நீ தான் கேட்காம பிடிச்ச பிடிவாதத்தில் நின்றுட்டு என் பின்னாடி சுற்றிட்டுருக்க. நான் ஒன்று சொல்லையே என் பின்னாடி சுற்றி வான்னு. என்ன ஜிம்மன் இப்படி பொறுப்பே இல்லாமல் பேசிகிட்டு இருக்க? அப்போது இந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்ல வரியா? நான் அப்படி சொல்லவே இல்லையே. இங்கே பாருமா, நீ என் தங்கச்சி மாதிரி, நீ என்னோட ஜூனியர் பொண்ணு, ஒழுங்காக போய் படிக்கிற வேலையை பாரு. இப்படி சீனியர் பின்னாடி சுற்றுறது, அவனை லவ் பண்ணிட்டு சுற்றுறது, இதெல்லாம் செட் ஆகாது. படிப்பு தான் முக்கியம், புரியுதா? இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை கொடுக்குறாரு. அந்த பொண்ணு ஒரு மாதிரியே டிசப்பாயிண்டோட வந்து போகிறா. அப்போ நீங்கள் படித்து இப்போ என்ன பரவா நீ ஆக போகிற? படித்தாதான் வாழ்க்கையில் முன்னேறலாம். நீயும் படி, சரியா? அதுக்கப்புறம் இந்த லவ்வெல்லாம் பார்த்துக்கலாம். அப்போது காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் என் லவ்வை அக்செப்ட் பண்ணிப்பேன்னு சொல்ல வரியா? ஐயோ தாயே, உங்ககிட்ட மனுஷன் பேசுவானாடி, அதான் நீ பேச மாட்டியோ ஒழுங்கா? ஆமாம், நீ மனுஷன் கிடையாது. அப்போது நான் என்ன மிருகமா? இல்லை, நீ ஏஞ்சலு.
ஐயோ அத்தா ப்ளீஸ் படி உட்காந்து படினே சொல்லிட்டு இருக்க போ. படித்து மட்டும் இப்போ நீ என்ன எனக்கு கிடைக்கவா போகிற? இல்லைல்ல. ஆமாம், உங்கள் அப்பன் படிக்க அனுப்புனானா இல்லை என் பின்னாடி சுற்றுறதுக்கு அனுப்புனானா? படிக்கத்தானே அனுப்புனான். அப்போ படி உட்காந்து. போடா. எப்போ பாரு எரிஞ்சு விழுந்துக்கிட்டு போடாவா. இங்கே பாரு அடித்து வாயில் உடச்சிருவேன். அப்போ நீ மட்டும் அடிக்கடி டிடிங்கிற. நான் ஏதாச்சும் சொல்கிறேன்னா? சரி, நம்ம ஆளுக்கு நம்ம மேலே உரிமை இருக்குது, அதனால டிடின்னு சொல்கிறான்ட்டுன்னு நான் விட்டுட்டேன். அதே மாதிரி நீயும் நினச்சிக்க வேண்டியதானே, நம்ம ஆளுக்கு நம்ம மேலே உரிமை இருக்குது, அதனால டான்னு கூப்பிட்றான்னு. ஆனால் இதுக்கும் கோவப்படுற. இப்போ எதுக்கு நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிற மாதிரி எந்திரிக்க வரையிலே ப்ரொஃபஸர் வந்துடுறாரு. ஸோ அப்படியே அவர் பிளேஸில் உட்காந்துறாரு. நீங்கள் அவரை பார்த்து நக்கலாக சிரிக்கிறீங்க. கிளாஸ் இப்படியே போகுது. ஸோ 2 கிளாஸ் போயிடுச்சு. பிரேக் விட்டுறாங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெசிக்கும் கேன்டீனில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போலாம் ஒரு பையன் வரான். ஸோ வந்துட்டு உங்ககிட்ட தேவையில்லாமல் வம்பு பண்ணிகிட்டு இருக்கான். இங்கே பாரு ஜாக், சும்மா இது பண்ணிகிட்டு இருக்காத, முதல்ல எந்திரிச்சு போ. என்ன நானும் பார்த்துட்ருக்கேன், ரொம்ப சீன் போடுற. என்ன பெரிய எவ்வளோ நீனு? ஆமாம், நீ என்ன ஜெமன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கியா? நான் யார் பின்னாடி சுற்றுனா உனக்கு என்ன? இங்கே பாரு, நானும் பார்க்குறேன் 3-4 வருஷமாக அவன் பின்னாடி சுற்றுற. ஆனால் அவன் உன்னை கண்டுக்கவே மாட்டான். பேசாமல் நீயும் நான் லவ் பண்ணலாமே. இங்கே பாரு, உன்னை மாதிரி ஜிம்மன் ஒன்று பொறுக்கி கிடையாது, சரியா? ஓ, நான் பொறுக்கி அவன் பூக்கியா? ஆமாண்டா, அவன் பூக்கி தான். சும்மா தேவையில்லாமல் வம்பு இழுக்கணும்னு இழுத்துட்ருக்காத. எந்திரிச்சு போ. அப்பெல்லாம் போக முடியாது, வா நம்ம 2 பேரும் லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிக்கிறான். ஸோ நீங்கள் கையை தட்டி விட ட்ரை பண்ணுறீங்க. பட் அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கான். அப்போ ஜிம்மன் அந்த கேன்டீன்குள்ளே என்ட்ரி ஆகுறாரு. டேய் கையேட்ரா. ஹே வாடா, பூக்கின்றனா? நான் எதுக்கு இவன் மேலே கையெடுக்கணும்? கையேட்ரா மயிறு. இப்போ எதுக்கு அவள்கிட்ட தேவையில்லாமல் வம்பு பண்ணிகிட்ருக்கா? இங்கே பாரு, உனக்கு என்ன வந்துச்சு? நான் அவளை என்னமோ பண்ணுறேன். அவள் என்ன லவ்வரா? சண்டை போட்டுற? லவ்வர் இல்லை, அவள் என் கூட படிக்கிறவ. அவளுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா நானும் ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கும் இருக்குது. கையெடு. கையெல்லாம் எடுக்க முடியாது. நான் அவளை லவ் பண்ணுறேன். என் லவ்வை நான் அவகிட்ட சொல்கிறேன். இதில் உனக்கு என்ன பிரச்சனை? இங்கே பாரு மயிறு, அவள் என்னைய லவ் பண்ணுறா, சரியா? தேவையில்லாமல் அவளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காத. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். பசங்களும் சொல்லிட்டானுங்க, எந்திரிச்சு போ. நான் அப்படிலாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு ஜிம்மனை அடிக்கிறான். ஜிம்மன் திருப்பி அடிக்கிறாரு. மாற்றி சண்டை போயிட்டுருக்கு. நீங்களுமே இடையில போய் தடுக்க ட்ரை பண்ணுறீங்க. பட் முடியலை. கரெக்டாக ஹெச்ஓடி எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ சண்டை நின்றுச்சு. நீங்கள் 3 பேரும் அப்படி தலையை குனிஞ்சிட்டு நிற்கிறீங்க. அப்போல உங்களை தான் பிடிச்சி கத்திட்டுருக்காங்க ஹெச்ஓடி. ஸோ அப்போல ஜிம்மன் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் மேம், அவள் எதுவுமே பண்ணல, நான் தான் அடித்தேன். அவள் அடித்தான், அதை நான் திருப்பி அடித்தேன். தேவையில்லாமல் அவளை திட்டிகிட்டு இருக்காதீங்க இப்படி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஜிம்மனையும் அந்த பையனும் காலேஜ்லேருந்து 1 வீக் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே சேடாகி நிற்கிறீங்க. பிகாஸ் 1 வீக் அவரை பார்க்க முடியாதே. சும்மாவே பார்க்கறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவீங்க. 1 வீக் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த கவலை தான் இருக்குது. 1 வீக் இப்படியே போகுது. ஸோ நீங்கள் ஜிம்மனை பார்க்காம ரொம்பவே மன உடச்சலில் இருக்கீங்க. ஸோ ஆஃப்டர் 1 வீக் நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணி கிளம்பி நீங்கள் நல்லா காலேஜ் வாசலே பார்த்துட்டு இருக்கீங்க. எங்கள் ஜிம்மனை காணோன்னு கரெக்டாக அவர் வராரு. சீர்க்கு அவர் முன்னாடி போயிட்டு, பா இந்த மூஞ்சை பார்க்காம 1 வீக் எவ்வளோ தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? இங்கே பாரு ஓயன், தேவையில்லாமல் என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காத அப்படி இப்படின்னு 1 நாள் தான் இப்போ 1 வீக் சஸ்பெண்ட் ஆகிட்டு வந்துட்டுருக்கேன். திரும்ப என்னை டிஸ்டர்ப் பண்ணாத ஓயன் ப்ளீஸ். என்ன நீ அவனா இதே சொல்லிகிட்டு இருக்க? நான் ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணுறேனா? என்னை லவ் பண்ணுன்னு ஏதாச்சும் சொன்னேனா? சொல்ல அவளே டார்ச்சர் பண்ணுற தெரியுமா? இங்கே பாரு, லவ்வுங்கிறது தானாக வர்றது, ஒரு ஆள் ஃபோர்ஸ் பண்ணி வருதில்ல. நீ ஃபோர்ஸ் பண்ணால் கண்டிப்பாக லவ் வராது, புரிஞ்சுக்கோ ஏன்? இப்போ எதுக்கு காலைல வந்தோன்னு இப்படி எரிஞ்சு விழுகிறா? ஆமாம், வேற என்ன? எப்போ பாரு லவ் பண்ணுறியானா? லவ் ஃபீல் வந்தால் தானே லவ் பண்ண முடியும். நானே 1 வீக் காலேஜ் சஸ்பெண்ட் ஆகி வந்துட்டுருக்கேன்னு கவலையில் வந்துட்டுருக்கேன். நீ முன்னாடி நின்றுட்டு எரிச்சலை தான் கிளப்புற.
எப்போது வரையில் அப்படியே டென்ஷன் ஆகும் தெரியுமா? காலையிலே நிற்பாளே ஏதாச்சும் ஒன்று பேசி வெறுப்பேற்றுவாளேன்னு. லவ்வுங்கிறது தானாக வருது, ஃபோர்ஸ் பண்ணி வருதில்ல. நீ 4 வருஷமாக ஃபோர்ஸ் பண்ணுற. எனக்கு ஒரு சின்ன ஃபீல் கூட உன் மேலே வரல. புரிஞ்சுக்கோ ஐயன், ப்ளீஸ் என்னை நிம்மதியாக விடு. ஓ ஆமாம்ல, லவ்வுங்கிறது ஃபோர்ஸ் பண்ணிலாம் வருதில்ல, தானாக வருதுதான். தானாக தான் வரணும். நான் என் லவ்வை புரிய வைக்கிறேன்னு பைத்தியக்காரத்தனம் பண்ணியிருக்கேன்ல. சரி, இப்போ சொல்கிறேன். இன்னையிலேருந்து காலேஜ் முடிகிற வர, காலேஜ் முடிஞ்ச அப்புறமும் இந்த ஒயன் இதுக்கப்புறம் உன் முன்னாடி வந்து நின்றுட்டு வெறுப்பேற்றிட்டோ லவ் ஃபீல் பண்ணியா அப்படின்னு கேட்டுட்டு உன்னை டார்ச்சர் பண்ண மாட்டா. சொல்லிட்டேல்ல, இப்போதான் உன் கண்ணில் பார்த்தேன். அவ்வளோ வெறி, அவ்வளோ கோவம் இருக்குது. லவ்வுங்கிறது ஃபோர்ஸ் பண்ணி வர விஷயம் இல்லை தான். எனக்கு இங்கே புரிஞ்சிச்சு, ஆனால் இங்கே புரியல. சாரி ஜிமன், சாரி. நான் இனிமேல் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், ஓகே அப்படின்னு சொல்லி நீங்கள் அழுதுகிட்டே வந்து ஓடுறீங்க. ஸோ அப்போ ஜிம்மனுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக ஒரு மாதிரி இருக்குது. அப்போ ஜிம்மனோட ஃப்ரெண்டு, என்ன மச்சான் பாவண்டா, சின்ன புள்ளத்தனமாக இருக்க ஒரு பொண்ணு, இப்படி பேசி ஹர்ட் பண்ணிட்டியே. இல்லைடா, அவள் ஆக்சுவலாக ஆல்ரெடி அரியர்லாம் வச்சுருக்கா. என் பின்னாடி சுற்றி ஒழுங்காக படிக்கவே இல்லை. வீட்டுக்கு ஒரே பொண்ணு, செல்லமாக வளர்ந்த பொண்ணு தான். நான் இல்லைன்னு சொல்ல. நம்மளால் அவள் ஸ்டடீஸ் பாதிக்கப்படுதுன்னு தெரிஞ்சக்கப்புறமும் நம்ம இப்படி சிரித்து எத்தனை நாள் மழுப்புறது? எனக்கு அவளை ஒன்றும் பிடிக்காம இல்லை, எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அவள் பேசுகிறது, அவள் சிரிப்பு, அவள் பண்ணுற ஒரு சின்ன சின்ன விஷயம் எல்லாத்தையுமே ரசிப்பேன். ஆனால் எனக்கு இப்போதைக்கு இந்த லவ்லலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அது ஒன்று தாண்டா பிரச்சனையே. இப்போ நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னால் இவள் இருக்க அரியரையும் கிளியர் பண்ண மாட்டா, சும்மாவே பைத்தியமாக சுற்றுறவ. அதனால தான் சரி, இனிமேயாச்சும் இவளுக்கு ஒரு வெறி வரும்ல, இவன் முன்னாடி வாழ்ந்து காட்டணும். தொலைஞ்சு போகிறான், இவனை விட நல்ல பையன் கிடைப்பான், நம்ம நல்லா படித்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு நல்ல ஒர்க்குக்கு போய் இவன் முன்னாடி வாழ்ந்து காட்டணுன்னு ஒரு சின்ன வெறியாச்சும் வரும். அது போதும்டா எனக்கு, அதெல்லாம் சரியாயிடுவா விடு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜிம்மன் வந்து கிளாஸ்க்குள்ளே வராரு. நீங்கள் ரொம்ப சேடாக வந்து உட்காந்துருக்கீங்க. ஸோ மூஞ்சிலாம் வந்து அழுது வீங்கி போயிருக்கு. நீங்கள் ஜிம்மன் சைடு திரும்பவே இல்லை. உங்கள் ஃபேஸை வந்து இப்படி பார்க்கவும் ஜிம்மனுக்குமே வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்படியே வந்து டேஸஸ் வந்து போகுது. நீங்கள் ஜிம்மனை வந்து எந்த டிஸ்டர்புமே வந்து பண்ணலை. ஆனால் ஆக்சுவலாக நம்ம பையன் வந்து பார்த்திங்கன்னா உங்களை ரொம்பவே மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்கள் வந்து நிற்கிறது, பேசுகிறது, அவர் எந்தெந்த டைமுக்கு எங்கெங்கே நிற்பார் அந்த டைம்லாம் நோட் பண்ணி கரெக்டாக போய் நின்றுட்டு அவர் வெறுப்பேற்றுற மாதிரி பேசிகிட்டு இருப்பீங்க. அதையெல்லாம் வந்து அவர் ரொம்பவே வந்து மிஸ் பண்ணுறாரு உங்ககிட்ட. ஒன் ஃபைன் டே காலேஜில் வந்து ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ எல்லாருமே ஆடிட்டோரியமில் வந்து இருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் கிளாஸ்க்கு போகிறதுக்காக நீங்கள் மட்டும் உங்கள் கிளாஸ்க்கு வந்து போயிட்டுருக்கீங்க. அப்போல ஒரு எம்டி கிளாஸில் வந்து ஸோ சவுண்ட் வந்து கேட்குது. ஸோ 2 பேர் பேசிகிட்டு இருக்க மாதிரி நீங்கள் விண்டோ சைட்லேருந்து எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா ஜிம்மன் நிற்கிறாரு. ஜிம்மனுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து நிற்கிறா. அதை பார்க்க உங்களுக்கு வந்து ஷாக் ஆகுது. அவங்க 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கே சடனாக வந்து அந்த பொண்ணு வந்து ஜிம்மனை வந்து ஹக் பண்ணுறா. அப்போல அந்த பொண்ணு ஒரு மாதிரி அழுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. இதை நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்குறீங்க. உங்களுக்கு ஹார்ட் வந்து ரொம்பவே ப்ரோக் ஆகிடுச்சு. அப்படியே அந்த சைடு திரும்பி என்னமோ சொன்னார். அப்போ அவருக்கு என்னையே தான் பிடிக்கல, லவ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்போ அந்த பொண்ணும் இவரும் லவ் பண்ணுறாங்களா? இதெல்லாம் பார்க்கணுன்னு என் தலை எழுத்து. சும்மா கீழே நின்றுருக்கலாம்ல, இப்போ எதுக்கு நீ மேலே வந்தா? ஏற்கனவே செத்தவ மாதிரி தெரிகிறேன், இப்போ இதை வேற பார்த்துட்டேனா? எப்படி என்னால் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? ஏன் ஜிம்மன் இன்னொரு பொண்ணோட அதுவும் ஹக் பண்ணிவிட்டு அதையும் பார்த்துட்டு இப்படி நிற்கிறேன் பற்றியா? நான் போய் கேட்கறதுக்கு கூட எனக்கு ரைட்ஸ் கிடையாது. அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், இனிமேல் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன்னு. கண்டிப்பாக நான் பண்ண மாட்டேன். ஏதோ அந்த பொண்ணு இவரை சந்தோஷமாக வச்சுக்கிட்டா போதும்.
அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வந்து நீங்கள் உங்கள் கிளாஸ்க்கு வந்து போகிறீங்க. போயிட்டு அப்படியே வந்து பெஞ்சில் படுத்திருக்கீங்க. ஸோ அழுதுகிட்டே அப்படியே தூங்கிட்டுறீங்க. பிகாஸ் எல்லாமே வந்து அமைதியாக இருக்கனால. ஜிமின் வந்து ஸோ அதே கிளாஸ்க்குள்ளே வந்து வராரு. உங்களை பக்கம் ஒரு கன்ஃபியூஸ்டாக வந்து உங்கள் கிட்ட வராரு. பார்த்தா நீங்கள் வந்து தூங்கிட்டுருக்கீங்க. என்ன இவ கீழே ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கு, எங்கே தூங்கிட்டுருக்கா? ஃபீவராக இருக்குமோ, எதுவும் முடியாமல் வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வராரு. நீங்கள் லைட்டாக கண்ணை திறக்கிறீங்க. பார்த்தா ஜிமன் நிற்கிறாரு. இங்கே என்ன பண்ணுற? எதுக்கு என் பக்கத்தில் வர? இல்லை, ஒரு மாதிரி படுத்திருந்தியே, அதான் ஃபீவராக நான் தெரிலன்னு பார்க்க வந்தா. எனக்கு என்ன வந்தால் உனக்கு என்ன? நான் தான் சொல்லிட்டேன்ல உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு. நீ மட்டும் எதுக்கு என்னை டிஸ்டர்ப் பண்ணுற? ஏய் சும்மா ஆடாத சரியா? என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி படுத்திருக்காளேன்னு பக்கத்தில் தொட்டு பார்க்க தான் வந்தேன். உடனே குதிக்கிற. ஓ, என்ன கேரிங்கா? கேரிங்லாம் ஒன்றும் இல்லை. என்னால் தான் ஒரு மாதிரியாக சுற்றிட்டுருக்க. அதான் எதுவும் என்னால் முடியாமல் வந்துருச்சோன்னு நினச்சேன். உன்னால் தான் முடியாமல் வந்துச்சு, அதுதான் வந்துட்டுருக்கு. கருமம், இன்னும் என்னென்னத்தை என் கண்ணால் பார்க்க போகிறனோ தெரியல. என்னத்தை பார்த்தா? அதான் பார்த்துட்டேன் எல்லாத்தையும். அந்த எம்டி கிளாஸில் அந்த பொண்ணை ஹக் பண்ணிட்டு நின்னதா? ஏய், அது என்னன்னு தெரியாமல் நிறுத்து ஜிமின். உனக்கு லவ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எல்லார் மேலேயும் எல்லா இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. ஏமாதான் இல்லையா? அதான் தருத்தி லவ் பண்ணல. நீ தான் வேணும் பின்னாடி சுற்றினல. எனக்கு இதெல்லாம் தேவைதான். இங்கே பாருவோ, ஏன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி பேசாதா? என்ன சொல்ல போகிற? கேட்டால் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை சொல்லுவேன். அப்படி தானே? நான் என்ன அவ்வளோ கேவலமாக போயிட்டேனா? என் லவ் என்ன அவ்வளோ கேவலமாக போயிடுச்சா? சொல்லு. இங்கே பாரு, சொல்கிறதுக்கு முன்னாடி கத்தாத. நான் என்னன்னு சொன்னதுக்கப்புறம் தப்பு இருக்கா இல்லையான்னு நீ பேசு. இல்லை, கேட்கறதுக்கு எனக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. ஏதோ ஒரு கோவத்தில் தான் இதை பற்றி கேட்டேன். கவலைப்படாத, இதை பற்றி நான் யாருக்கிட்டேயுமே எதுவுமே சொல்ல மாட்டேன். நீ என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எந்த அவசியம் இல்லை. நான் தான் உனக்கு யாரோ ஆச்சே. மறைக்கிறது கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம். ஏன்னா இங்கே கோட்டையே கட்டி வச்சுருக்கேன் உனக்காக. அதை இடிக்கலாம் என்னால் முடியாது. இடிக்கவும் மனசு வரமாட்டுது. நீ எவ்வளவோ திட்டிருக்க, எவ்வளவோ பேசியிருக்க, அவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்க உன் வார்த்தையால். ஆனால் என்னால் தான் உன்னை வெறுக்கவே முடியல. அது என்னவோ தெரியல. அந்த பொண்ணை ஹக் பண்ணதை பார்த்தது கூட என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், லைஃப்பில் ஏதாவது ஒரு மூலையில் அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் ஆச்சும் இவ்வளோ மிஸ் பண்ணிட்டோமேன்னு நீ கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவ ஜிமின். சரி, ரொம்ப பேசாதடி. பேச ஆரம்பிச்சா வாயை மூடாமல் தோணன்ட்டு நீ எப்படி தாண்டி பேசுகிறா? எல்லாத்தையும் மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பியா? கடகடன்னு வந்து ஒப்பிக்கணும்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் நீ பாட்டு பேசிகிட்டே போகிற, நீ பேசவே விடாமல். ஆமாம், இந்த மாதிரி பேசுகிறவங்களாம் உனக்கு பிடிக்காது. காசுக்கு பழகுறவங்க, டைம் பாஸ்க்கு லவ் பண்ணுறவங்கள தான் பிடிக்கும். ஐயோ ஆத்தா, என்ன நடந்துச்சுனே தெரியாமல் நீயா ஒன்று பேசிட்டு கத்திட்டு இருந்தேன்னா என்ன பண்ணுறது? இங்கே பாரு, நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணதுக்கு ரீசன் இருக்குது. என்ன ரீசன்? சொல்லு. அந்த ரீசனையாச்சும் சொல்லு. சொன்னால் இதெல்லாம் என்ன நீ சின்ன பிள்ளை மாதிரி இதெல்லாம் ஒரு ரீசன் சொல்கிறேன்னு சொல்லுவடி நீ. பரவாயில்ல, எதா இருந்தாலும் பரவாயில்ல, நீ சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். சரி, இதான் ரீசன் அப்படின்னு எனக்கு மூவ் ஆன் ஆகிறதுக்காவது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல. கண்டிப்பாக மூவ் ஆன் ஆகிடணும் இதை சொன்னா. நீ முதல்ல சொல்லு, அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணிக்கிறேன். இங்கே பாரு, நீ எத்தனை அரியர் வச்சுருக்கா? அரியரா? அது ஒரு 4-5 இருக்கும். ஏண்டி பையன், நானே அவ்வளோ வச்சுலடி, ஒன்று தான் இருக்குது. சரி, இருந்துட்டு போட்டோம். நீ நல்லா படிக்கிற, எனக்கு படிப்பே இல்லை. ஸோ அதனால் 4-5 அரியர் விழுந்துருச்சு. போன வருஷத்தில் அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு இந்த வருஷத்துல உள்ள தான் இருக்குன்னு நினைக்கிறேன். உளராத. சத்தியமா? அப்போது ஃபர்ஸ்ட்லேருந்து உள்ளதெல்லாம் இல்லை, அதெல்லாம் நான் சைட் பை சைட் கிளியர் பண்ணிட்டேன். அப்படியா? சரி, நீ என் பின்னாடி சுற்றிட்டுருக்கேலையே அரியர் வச்சுட்டு ஒழுங்காக படிக்காமல் இப்படி சுற்றிட்டுருக்க. இதே நான் உன் லவ் ஓகே பண்ணுறேன்னு வச்சுக்கோ. ஐயோ ராசா, அந்த ஒரு வார்த்தைக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன்.
பேச விட்ரி. சரி விடு. சரி சொல்லு, அப்போது நீ எவ்வளோ அரியர் வைப்ப? சத்தியமாக வைக்க மாட்டேன். ஏன்னா நீ ஒரு படிப்ஸு, நீ எனக்கு சொல்லி கொடுத்துருவ. காலேஜு இன்னும் ஒரு 6 மாதத்தில் முடிய போகுது. அப்புறம் என்ன, அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு சைடு வேலையை பார்த்துட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம். ஃபினிஷ். சொல்லல எல்லாமே நல்லா தான் இருக்கும். அது ட்ராவல் பண்ணி போகல தான் தெரியும். இங்கே பாரு, நீ ரொம்ப பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடிக்க போகிற மாதிரி வந்து போகிறீங்க. அப்போல பெஞ்சுக்குள்ளே காலை விட்டு கால் ஸ்லிப்பாகி அப்படியே ஜிமின் மேலே விழுகிறீங்க. ஜிமின் பேலன்ஸ் மிஸ் ஆகி அவர் அப்படியே கீழே விழுறாரு. 2 பேரும் பொத்துன்னு கீழே விழுறீங்க. அவர் கீழேயும் நீங்கள் மேலேயும். மொத்த காலேஜுமே சைலண்ட்டாக இருக்கனால சவுண்ட் மட்டும் அப்படி கேட்குது. அப்போலும் உங்கள் 2 பேரோட ஹார்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக துடிக்குது. அந்த ஹார்ட் பீட் சவுண்டு வெளியில் வரையும் கேட்குது. அப்படியே 2 பேருக்குமே ஒரு குட்டியாக ஐ கான்டாக்ட் வந்து போகுது. அந்த கண்ணை நீங்கள் ரொம்ப நாள் கழித்து நல்ல கூர்மையாக பார்க்குறீங்க. அப்போல நீங்கள் சொல்கிறீங்க, இந்த கண்ணை எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா இந்த மாதிரி பார்த்து. எனக்கு ரொம்ப பிடிச்சதே உன் கண்ணு தான் தெரியுமா. அந்த கண்ணில் ஏதோ ஒரு காந்த சக்தி இருக்குது. எவ்வளோதான் நீ என்னை வெறுத்தாலும் என்னால் உன்னை ஒரு % கூட வெறுக்க முடியல. நீ எனக்கு சொந்தமாக ஆக மாட்டேன்னு தெரிஞ்சும் ஏதோ ஒரு தீராத காதல் ஜிமினா உன் மேலே. என்னன்னு தெரியல, சம்திங் டிஃப்ரெண்ட் உன்கிட்ட நீ இழுத்துட்டு வந்துட்டே இருக்கு. எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, கிடைக்காதுன்னு தெரிஞ்சுதான் அந்த பொருள் மேலே காதல் ரொம்ப அதிகமாக வரும்னு. அந்த மாதிரி இருக்கு போல். விமன் இன் லவ் கேள்விப்பட்டிருக்கியா? அந்த மாதிரி நான் தூரத்தில் இது ரசிக்கிறது என்ன, உன்னோட சின்ன சின்ன அசைவுகளையும் ரசிப்பேன். ஆனால் உனக்கு என்னை சுத்தமாக பிடிக்கல. கேட்டால் அறியிற ரீசனாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபேஸில் இருக்க ஹேர் அப்படி லைட்டாக வந்து எடுத்து விடுறீங்க. அவர் உங்களை ஹிப்போடு சேர்த்து தான் வந்து பிடிச்சிருக்காரு. நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையுமே அவர் மெதுவாக வந்து லிசன் பண்ணிகிட்ருக்காரு. உயிர் என்றைக்குமே உங்களுடைய தான். நீயே கல்யாணம் பண்ணி உனக்கு கல்யாணமே ஆகி குழந்தை குட்டியே வந்தாலும் நான் உன்னை லவ் பண்ணுவேன். என் ஜிமினாவா, என் ஜிமினுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்த வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டேன். நானும் கல்யாணமும் பண்ண மாட்டேன். ஆனால் நீயும் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல. நீ உனக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இரு. ஆனால் இன்றைக்கும் நீ என் ஜிமின் தான். என் காலேஜில் படிக்கும்போது என் ஜிமினை நான் எவ்வளோ லவ் பண்ணனோ அதே மாதிரி அவனுக்கு 60-70 வயசானாலும் நான் அவனை லவ் பண்ணுவேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு தீரா ஆசை உன் மேலே இருக்குது. அதை என்னால் எப்படி சொல்லி உங்ககிட்ட புரிய வைக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. ஜிமின் வந்து உங்களை அப்படியே வந்து கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக இருக்கீங்க. உங்களுக்கே வந்து அப்படியே ஒரு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் ஆகுது. அப்படியே வந்து நீங்கள் அழுகிறீங்க. ஸோ அவரோட கன்னத்தில் வந்து உங்களோட டீயர்ஸ்லாம் வந்து வருது. அப்படியே அவர் அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு, இவ்வளோ லவ் பண்ணுறியானேயா? ஏண்டா மடப்பையிலே, இதை தானடா 4 வருஷமாக சொல்லிகிட்ருக்கேன். சொல்லியிருக்க, ஆனால் இந்தளவுக்கு ஃபீல் பண்ணி சொல்லையே. எப்போ பாரு வந்து வந்து நிற்ப. இரிட்டேட் ஆகும் தான், நான் இல்லைன்னு சொல்ல. இவளுக்கு வேறு வேலையே இல்லையாடா, என் பின்னாடியே சுற்றிட்டுருக்காளேன்னு. ஆனால் சொன்னதுக்கப்புறம் நீ அழுதுட்டு போனது, அதுக்கப்புறம் அழுதுகிட்டு இருக்குது, ஃபேஸ் ஒரு மாதிரி சிடுமூஞ்சி மாதிரி இருக்குது, நீ வந்து நிற்கிற இடம் எல்லாமே எனக்கு தேட ஆரம்பிச்சிச்சு தெரியுமா. ஆக்சுவலாக எனக்கே தெரியாமல் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ புரிஞ்சிச்சு அவளுக்கு உன் மேலே எவ்வளோ லவ் இருக்கோ அதில் பாதி உனக்கும் இருக்குடா. அவன் மேலே உள்ளுக்க ஃபீலிங்ஸ் வச்சுருக்க. ஆனால் அந்த லவ்வில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால அந்த மயிர் வெளியில் தெரியல. மற்றபடி உனக்கும் காதல் இருக்குது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அழுகிறாரே உட்காந்து அப்படின்னு. சரி மாறிடுவா, எப்படி மூவ் ஆன் ஆகிடுவா காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம்னு பார்த்தா இப்போ என்ன 60-70ன்னு வயசு எண்ணிகிட்ருக்க. ஆமாம், உண்மையாக தான் சொல்கிறேன். நான் ட்ரூவாக லவ் பண்ணுறேன்.
அது 100 வயசானாலும், உனக்கு 100 வயசானாலும் சரி, எனக்கு 100 வயசானாலும் சரி, அது வரைக்கும் நம்ம 2 பேரும் உயிரோடு இருந்தாலும் சரி, அந்த லவ் அப்படியே தான் இருக்கும். அப்படியா? அப்போது வேறு அவனையும் கல்யாணம் பண்ண மாட்டேன், யாரையும் லவ் பண்ண மாட்டேன். நான் ஒன்றே தான், எனக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னர்னா அது நீ மட்டும்தான். நீ கிடைக்கலனா அப்படியே இருந்துக்கிறா. என்னடி பெரிய மனுஷன் மாதிரி பேசிகிட்டு இருக்கியா? இல்லை, சொல்கிறேன். ஆமாம், அந்த பொண்ணு யார்? அதானே பார்த்தேன். அப்படி இப்படின்னு கடைசியில் இதுக்கே வந்து நிற்கிறா. ஆமாம், கேட்கணும்ல. அது உங்களுக்கு ஏதாச்சும் ப்ரைவசின்னா சொல்ல வேண்டாம். சொல்கிறேன்டி, முதல்ல எந்திரி. ஏன், எங்கே இருக்கோம்? எந்திரி, அவனாச்சும் மாந்திர போகிறான். கொஞ்ச நேரம் பொறுக்காதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சு உட்காடுறீங்க. ஸோ அவர் உங்கள் பக்கத்தில் உட்கார்றாரு. ஒரு அடியை அடித்து தள்ளி விட்டாலே. நானும் எதுவும் பண்ணல. ஆமாம், எதுக்கு நீ என்னை கிஸ் பண்ண? யாருக்கிட்ட நீ கிஸ் பண்ண? அப்போது லவ் இல்லைங்கிற, அப்படி நீ யூஸ் பண்ணிக்கிறியா? ஐயோ, இங்கே பாரு, வாயாடி, உன் வாயை உடச்சிருவேண்டி. கிஸ் பண்ணாமல் கடிச்சு விட்டுருக்கணும். மொகரை மூஞ்சியை பாரு. ஒரு நிமிஷம் இரு, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எப்போ பாரு திட்டிகிட்டே இருக்க ஜெமினா. அடியே சத்தியமாக ரொம்ப கஷ்டம்டி, வாயாடிடி. ஒருத்தன் வாயை திறந்து சொல்கிறதுக்குள்ளே நீயா பேசிட்டு போனேன்னா என்ன பண்ணுறதா? சரி, நீ பொறுமையாகவே சொல்லு, நான் வெயிட் பண்ணுறேன். ஆமாம், அந்த பொண்ணு யாரு? இர்ரி, சத்தியமாக உள்ளடி. மடி, நான் வாயவே திறக்கல, நான் வாயில் கையை வச்சுக்கிறேன். சீக்கிரம் சொல்லி தொலைகிறானா? அதே நினச்சி எனக்கு மண்டை பிச்சுக்கிறது. என்ன வாயை வந்து சரசரன்னு சொல்கிறதுக்கு இவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளேயே அவரை வந்து வாய்க்குள்ளேயே திட்டிகிட்ருக்கீங்க. அப்போல அவர் திரும்ப இப்போ எதுக்கு கத்துறா? நீ ஒன்று சொல்லி தொலைய வேண்டாம். கிஸ் பண்ணிட்டேல படுபாவி, என் ஃபஸ்ட்டு கிஸ் எப்படி நாசம் பண்ணிட்டியே. ரொம்ப பண்ணாதடி. நான் கிஸ் பண்ணேன்னா அப்படின்னு நீ என்ன சும்மா தானே இருந்தா, ஒன்று தட்டி விட்டுட்டு இன்னும் எந்திரிக்கலையே. நீயும் என்ஜாய் தானே பண்ணா? நான் என்ஜாய்லாம் பண்ணல, எனக்கு அழுகையே வந்துடுச்சு தெரியுமா? நடிக்காதடி வெண்ணம் அவளே. அது வேற யாரும் இல்லை, ஜூனியர் பொண்ணு தான். ஜூனியர் பொண்ணா? யாரும் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணாலே அவளா? அவள் இல்லடி, மூஞ்ச பார்க்காம தான் இந்த பேச்சு பேசுறியா? ஆமாம், மூஞ்செல்லாம் பார்க்கல, நான் எதுக்கு அவள் மூஞ்செல்லாம் பார்க்கணும்? 1-2 பேரும் ஹக் பண்ணிட்டுருக்கிளி, எனக்கு அதை நினைக்கலி இங்கே பத்திட்டு எரியுது. அவன் மூஞ்ச பார்த்துருந்தா எரிஞ்சே போயிருப்பேன். சரி, என்ன பொசசிவ்னஸா? ஆமாம், பொசசிவ்னஸ், ஜெல்லஸ் எல்லாமே சேர்ந்து வருது. சரி, டென்ஷன் ஆகாத. அவன் வந்து என் ஃப்ரெண்டை லவ் பண்ணுறா. அவன் லவ்வை ஒத்துக்க மாட்டானா, அதை நினச்சி ஃபீல் பண்ணி அழுது நீ ஹக் பண்ணிட்டா. ஸோ அவளை ஒரு தங்கச்சியாக நான் ஹக் பேக் பண்ணி அவளை சமாதானப்படுத்தினேன். அப்படியா? இதை நான் நம்பலைன்னா போடி, இதான் உண்மை. அப்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கே இப்படி தான் போல். ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸை மதிக்காமல் அந்த பொண்ணை கஷ்டப்படுத்தி அழுக வச்சு அதே நினச்சி அவள் வாழ்க்கை நாசம் பண்ணுறது நீங்கள் கேங்காக ஃபார்ம் பண்ணி பண்ணிகிட்ருக்கீங்க, அப்படி தானே? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒவ்வொருத்தனுக்கு ஃபீலிங்ஸ் வரணும்ல. ஃபீலிங்ஸ் வராமலே லவ் பண்ணா எப்படி? அதெல்லாம் நேசிக்கணும். நேசிக்க தெரியறவங்களுக்கு கண்டிப்பாக காதல் வரும். ஆனால் உங்கள் கேங்குக்கு அது சுத்தமாக இல்லை. ஏன்னா எல்லாம் சிடுமூஞ்சி. அப்போ எதுக்கு சிடுமூஞ்சியாக பார்த்து லவ் பண்ணுறீங்க? என்ன பண்ணி தொலைகிறது? நாங்கள் அந்த சிடுமூஞ்சி நேசித்து தொலைஞ்சிரோமே. ஆனால் நீங்கள் இவ்வளோ ஜாலியாக இருக்க பொண்ணுங்களே வேணாம்னு சொல்கிறீங்க. உங்களுக்கும் அதே மாதிரி சிடுமூஞ்சி அமைஞ்சாதான் 2 பேர் பேருக்கும் செட் ஆகும் போல இருக்குது. சரி, நான் எதுக்கு கிஸ் பண்ணேன்னா, நீ ஒரு மாதிரி எமோஷனலாக பேசிகிட்டு இருந்த, உன் வாயை அடைக்க முடியலன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணி உன் வாயை அடித்தேன். மற்றபடி எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ்லாம் இல்லை, சரியா? செருப்பு பிஞ்சிராம பொறுக்கி, உன்னை பூக்கி நான் ஊர் ஃபுல்லாக சொல்லிட்டு தெரிய பொறுக்கி வேலை பார்க்குறியா? சமாதானப்படுத்துறதுக்கு ஏன் நீங்கள் கிஸ் தான் பண்ணுமோ? 2 அடி கூட அடிச்சிருக்கலாமே. பாரு, நீயும் பொறுக்கி தான், நீ பூக்கிலாம் கிடையாது. நான் என்னமோ நினச்சேன். பாரு, என் ஃபஸ்ட் கிஸ் எப்படி நாசம் பண்ணிட்டேன். இப்போ எதுக்குடி அழுகுறா? ஆமாம், அழுகாமல் சிரிச்சிட்டு இருப்பாங்களா? உன்னை லவ் பண்ண 4 வருஷமாக அழுது தாண்டா இருக்கேன்.
சரி சரி அழுகாத போ, நான் போகிறேன். இனிமேல் இந்த காலேஜ் சைடே வரமாட்டேன், உன் சைடு வரமாட்டேன். பாரு, உனக்கு கல்யாணமே நடக்காது. ஆமாம், கல்யாணத்துக்கு நீ வராமல் கல்யாணம் நடக்குமா? என்ன சொல்கிறா? நீ கல்யாணம் வச்சு நீ கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன். அப்போ கல்யாணம் தான் நிற்கும். என்ன இன்டைரக்டாக சுற்றி என்னமோ சொல்ல வர? ஸ்ட்ரைட்டாக சொல்லு. எனக்கு இன்டைரக்டாக சொன்னாலும் புரியாது. ஆமாண்டி, நீ தான் மக்காச்சே. இன்டைரக்டாக சொன்னாலும் புரியாது, ஸ்ட்ரைட்டாக சொன்னாலும் சுத்தமாக புரியாது. இங்கே பாரு, சரி நானும் நீ லவ் பண்ணுறேன், போதுமா? பாருடா, 4 வருஷமா கவிதையாக எழுதி லெட்டராக எழுதி அப்படி இம்ப்ரெஸ் பண்ணி இப்படி இம்ப்ரெஸ் பண்ணி கஷ்டப்பட்டு நான் லவ்வை சொல்ல, நானும் நீ லவ் தான் பண்ணுறேன் சரியா அப்படின்னு நீ வந்து சும்மா பேச்சுக்குன்னு சொல்கிற மாதிரி சொல்லுவேன். இதை நான் நம்ப. அப்போது எப்படி சொல்லணும் மேடம்க்கு? நான் எப்படி சொன்னாலும் பிரச்சனையாக இருக்குது, சொன்னாலும் பிரச்சனை, சொல்லனாலும் பிரச்சனை. உன் லவ்வை அக்செப்ட் பண்ணதே பெரிய விஷயம், அதிலே நீ இப்படி சீனை போடுற. என் லவ்வின்னு உனக்கு அவ்வளோ கேவலமாக போச்சா ஜெமினா? ஐயோ, சரியான சண்டைக்காரியாக இருப்ப போலடி. என்னண்டு வாயை திறந்தாலும் ஏதாச்சும் சொல்லிட்டு, அம்மா தாயே உன் லவ்வை நீயே வச்சுக்கோ, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எந்திரிக்கிறாரு. என்ன ஒரு பேச்சுக்கு சொன்னால் எந்திரிச்சு போகிறான். ஐயோ, இவனை விட்டோம்னா பிடிக்கவே முடியாது. எதுக்கு ஏன் உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிக்கிறீங்க. எதுக்குடி கையை பிடிக்கிறா? எடு, நான் சும்மா கடமைக்கு சொல்கிறதாவே வச்சுக்கோ சரியா? போ, உனக்கெலாம் நான் செட்டே ஆக மாட்டேன். ஐயோ ராசா, என் செல்லம், என் தங்கம், அம்மு டார்லிங், ஏதோ ஒரு இதில் சொல்லிட்டேன். இப்பெல்லாம் பொசுக்குன்னு பொண்டாட்டிட்டு கோச்சிட்டு போகலாமா? என்னது பொண்டாட்டியா? ஆமாம், இப்போது லவ் பண்ணுறோம், அப்புறம் பின்னாடி கல்யாணம் பண்ணால் நான் பொண்டாட்டி தானே, அதான் அட்வான்ஸாக சொல்லிக்கிட்டேன். நீ ஏன் சொல்லிக்கிறது? ஆமாம், நீ சொல்ல மாட்டேன்னு தெரிஞ்சு தான் நானே சொல்லிக்கிறேன். வாய் ரொம்ப நீளுதுடி உனக்கு, சரியான வாயாடி நீ. எவ்வளோ கஷ்டப்பட போகிறேனோ தெரியல. அதுவா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உன்னைய வச்சு நான் தான் கஷ்டப்படணும். ஒரு சின்ன விஷயம் ரொமான்டிக்காக பேசுகிறதாலும் நானே என்னை சொல்லிக்கணும். நானே என்னை டார்லிங், உன் டார்லிங் தானே மாமா அப்படின்னு நானே என்னை சொல்லிக்கணும். மற்றபடி நீ வாயவே திறந்து பேச மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தெரியுதுல, அப்புறம் என்ன? கொஞ்சமாச்சும் வாயை திறந்து பேசுமாம்மா. என்கிட்ட பேசுறதுக்கும் நீ இப்படி அலுப்பப்படுற. உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு நினைக்கல, பேசுனேன்னு வச்சுக்கோவேன் மாடி எனக்கே பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு பேசுறடி. அப்போது இனி பைத்தியம்னு சொல்ல வரியா? ஆமாம், நீ பைத்தியக்காரி தான். ஆமாம், உன் பின்னாடி சுத்துறல, அப்போ நான் பைத்தியமாக தான் இருப்பேன். பாத்தியா பாத்தியா வா எப்படி அடிக்கிறேன்னு. சரி சரி சாரி. சரி, லவ் யூ. என்னது? லவ் யூன்னு சொன்னேன். அப்பாடி, ஏன் ஜிமனா இது? என்னால் சத்தியமும் நம்ப முடியல. ஃபஸ்ட்டு கிளாஸுக்கு வரும்போது அங்கே நடக்கிற சீனை பார்த்து ஏன்டா வந்தோன்னு தோணுச்சு. இப்போது நல்ல வேலை வந்தோம், ஃபீலிங்ஸை சொல்லிட்டான்னு தோணுது. சரி, ரிப்ளை எங்க? லவ் யூ டு ஜிமன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் காதுகிட்ட போய் சொல்கிறீங்க. அவர் அப்படியே சிரிச்சுட்டே வந்து உங்களை ஹக் பண்ணுறாரு. அப்போலும் உங்கள் ஃப்ரெண்ட் வந்து உள்ளே என்ட்ரி ஆகி இதை பார்த்து ஷாக் ஆகுறா. மச்சான், இங்கே என்னடா நடக்குது? அடியே டார்லிங் வாடி. ஐயோ, கடைசியாக ஜிம்முன்னு மயிலே இறகு போடுமா போடுமா போடுமான்னு பார்த்துட்டே இருந்தோம்ல, போட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு குதிக்கிறீங்க. அப்படியா? என்ன ஓகேவா? ஓகே மச்சான், டபுள் சைடு ஆயிடுச்சு. ஐயோ அப்பாடா, இன்னமே என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டா, நான் நிம்மதியாக இருக்கலாம். போடி, இவளுக்கு இவ கஷ்டம். என்ன இங்கே பாரு, பக்கத்தில் நிற்கிறேன், ஜோடி போட்டு எப்படி இருக்கு? சும்மாவா சொல்லணும், சூப்பராக இருக்கீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு வந்து அந்த அம்மா மாதிரிலாம் சுற்றி போடுவாங்கள்ல ஒரு மாதிரியாக, கண்ணு பற்றக்கூடாதுன்னு, அந்த மாதிரி வந்து போடுறா. ஸோ 2 பேருமே லைட்டாக வந்து ஷையாகி சிரிக்கிறீங்க. ஹாப்பி என்டிங். என்னடா நடக்குது இங்கேங்கிற மாதிரி இருக்குது எனக்கு. ஆக்சுவலாக 2 பேருக்கு டாக்லே வந்து டைம் ஓடிடுச்சியா. ஸோ எப்படி எனக்கு வந்து நான் ஒரு
இதில் யோசித்ததில் நான் தம்ப்நெயில் ரெடி பண்ணிட்டேன். பட் உட்காந்துருக்கையில் எனக்கு சீன்ஸே ஞாபகம் வர மாட்டுது. சரி பல நாளாக வந்து அங்கே போனாங்க, காலேஜில் இங்கே போனாங்கன்னு தானே ஓட்டுறோம். 2 பேருக்கும் நிமிஷம் பேசுகிற டயத்தை கூட வைக்கலான்னு நான் பேச ஆரம்பித்தவ தான் கட 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 கடன்னு அவள் ஒய்யனால லொட வாயாக இருந்தானா நான் ஆத்தர் நானே லொட வாயாக பேசி முடிச்சிட்டேன். இட்ஸ் ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டில் நான் வந்து வீக்கு வந்து ஸ்டோரி ஒருத்தி சொல்கிறேன்னு சொல்லியிருக்கா. அந்த ட்ரீமர் கேர்ள் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கா. சீன்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கா. அது மேபி ஸ்கூல் பேஸ்டாக தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் என்னோடய பெஸ்ட்டை கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். பட் எனக்கு ஏதோ இது பெஸ்ட்டாக இல்லையோன்னு தான் தோணுது. ஏன்னா 2 பேரும் டாக் அதிகமாக இருந்துச்சு, அது ஓகே. பட் சீன்ஸஸ் நிறையா இல்லை. நானும் ஒவ்வொருத்தர்கள்ட்டையும் சீன் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கயான்னு கேட்டால் அவன் எவனுக்குமே எதுவுமே ஞாபகம் வர மாட்டேது, எவனும் எதுவும் சொல்லலை. சரி ஓகே, இன்றைக்கி போஸ்ட் போனதுக்காகவே நான் இந்த எஃப்எஃப்ஐ வந்து போடுறேன்னே வச்சுக்கலாமே. ஏன்னா நாளைக்கு வந்து ரம்ஜான், அதனால் வந்து நாளைக்கு போஸ்ட் போட முடியாது, இன்றைக்கே போட்டால் தான். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஆஃப்டர் 1.5 monthsக்கு அப்புறம் நான் வந்து இங்கே போகிறேன், எங்கே டைலர் கிளாஸுக்கு. அது வேறு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ அதனால் டியூஸ்டே கொஞ்சம் பிஸியாகவே போயிடும். இட்ஸ் ஓகே. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிடிக்குதோ பிடிக்கலையோ எதாக இருந்தாலுமே கமெண்ட்ஸில் வந்து சொல்லிட்டு போங்க. இந்த ஒன் ஷாட் எப்படி ஃபீல் ஆனிச்சு, எதுவும் ரொம்ப மிஸ்டேக் வர பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் வந்து மாற்றிக்கிறேன்டா. எல்லாருக்குமே வந்து ஓரளவு எக்ஸாம்ஸ் முடிஞ்சிச்சு. 10th போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். 10th எல்லோரும் ஒழுங்காக படிங்கிற நல்லா இருப்பியே. ஏன்னா 11th வந்து அந்த மார்க்கை வச்சு தான் குரூப் கொடுப்பானுங்க. அதனால் 10th ஒழுங்காக படிங்க. சிபிஎஸ்சி ஸ்கூலுக்குலாம் நிறைய பேருக்கு எக்ஸாம்ஸ் வந்து சின்ன கிளாஸுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. இந்த யாரோ மெட்ரிகுலேஷனில் வந்து எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சம்திங் எனக்கு தெரியலை. ரொம்ப சின்ன கிளாஸுக்கு தான் போயிட்டுருக்கு. ஆமாம், பெரிய கிளாஸுக்கெலாம் ஏப்ரலுக்கு மிட்டில் தான் வைப்பானுங்க. எல்லாருமே ஒழுங்காக படித்து நல்லபடியாக எக்ஸாம்ஸ் எழுதுங்க. அண்ட் இந்த ஒன் ஷாட்டை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸை சொல்லிப்போங்க. ஐ ஹோப் எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் வந்து சேஃபாக இருங்கடா. அண்ட் டாடா, பை பை, லவ் யூ.